உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டியும் வந்துட்டா, அவளை கவனிக்கிறதுல மட்டும் உன்னோட கவனத்தை செலுத்தி என்னை பத்தி கவலைப்படாது அப்படின்னு சொல்லும் போது, எது மாறினாலும் என்னோட காதல் மாறாது. நான் என்னைக்கு உன்னை முதல் முறை பார்த்தனோ அப்பல இருந்து உன் மேல வச்ச காதல் இப்போ வரைக்கும் எனக்கு மாறவே இல்லை. நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுவேன்னு மட்டும் நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்றான். குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான். மரியாதையா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் ஹீரோவோட வாழ்க்கையில நடந்தே இருக்காது. பல அண்ணனு கண்ணத்திலே விடுறா. அதிர்ச்சிக்குள்ளாயிட்டான் ஹீரோ. இப்ப என்ன, நான் உன்கிட்ட வரக்கூடாது அவ்வளவுதானே? நான் என்னோட புது பொண்டாட்டிய தேடி போகணும், அவ கூட சந்தோஷமா இருக்கணும், குழந்தை பெத்துக்கணும், அதானே உனக்கு தேவை, அதையே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கோவமா ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். எப்ப அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தா மாதிரி உடனே போயிட்டான் பாத்தியா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா ஹீரோ போனதுக்கு அப்புறமா. கோவமா போன ஹீரோக்கு மனசே வரல. அதனால ஹீரோயினே பார்க்கலான்னு திரும்பி வரான். பார்த்தா ஹீரோயின் குளிச்சுக்கிட்டு இருக்கா. குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட வாயை திறந்து சத்தமா ஹீரோவையே திட்டிக்கிட்டு இருக்கா. அடியே, குளிக்கும் போது கூட எனக்கு சாபம் விட்டுட்டு தான் குளிப்பியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்துடுறான். உனக்கு அறிவு இல்ல, ஒரு பொம்பளை குளிச்சுக்கிட்டு இருக்க இடத்துக்கு நீ எப்படி உள்ள வருவ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். மரியாதை எழுந்து வெளியில வா அப்படின்னு ஹீரோயினை இழுக்கிறதுக்கு போறானா, அவனுமே அந்த இதுலயே டப்ல விழுந்துடுறான். இது பாரு, உனக்காக தான் நான் வந்தேன், உனக்காக தான் நான் இருக்கேன், உனக்காக தான் வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சென்டிமெண்டா பேசுறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு பதில் தெரியாம சைலண்டா இருக்கா. ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்புறம் தான் லைட்டா தெரிய ஆரம்பிக்குது, நம்ம ஹீரோயின் மேக்கப் தானே போட்டுட்டு இருக்கா, இன்னும் தழும்பு இருக்கா மாதிரி. அவளுக்கு தான் சரியாயிடுச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா கலையுது. மரியாதையா சொல்லு, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறான். உடனே ஹீரோயின் இல்ல நான் தான், நீ தப்பா நினைச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றா. வேகமா எடுத்து அவளோட முதுவை பாக்குறான். ஆக்சுவலா முதுகுல ஒரு டேட்டூ போட்டிருப்பாங்க போல. அந்த டேட்டூ அப்படிதான் இருக்கு. அப்ப ஹீரோயின் தான், வேற எப்படி இவளுக்கு இந்த தழும்பு போச்சுன்னும் போதுதான் கேக்குறான். இவளும் சொல்லிடுறா, எனக்கு எப்பயோ சரியாயிடுச்சு, எனக்கு தான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஹீரோயின் படுக்கலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோ வேற ரொம்ப பொறுப்பா நல்ல ஒரு புருஷன் மாதிரி இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ இங்க இருந்து வெளியில போ அப்படின்னும் போது, கவலைப்படாத நான் போயிடுவேன், நீ தூங்கின பிறகு போயிடுவேன் அப்படின்னு சொல்றேன். ஹீரோயின் மறுநாள் காலையில எழுந்து பார்க்கும் போது பார்த்தாதான் தெரியுது, ஹீரோ மேலே கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான், ஒரே அலறி எட்டி ஒரு ஓத விடுறா. இந்த நாட்டுல இதெல்லாம் பண்ணவே கூடாது தெரியுமா, புருஷனை வெளியில தள்ளி கதவை சாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் தூக்கி கடாசி வெளியில தள்ளி கதவை சாத்திடுறா. எல்லாத்தையும் கூட போனா போதுன்னு மன்னிச்சிருவேன், ஆனா என் தலைமுடியெல்லாம் சிக்காக்கி வச்சுட்டா, இது சிக்கெடுக்க எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா, அதை நான் கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கார பொண்ணுகிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான்.